வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கயல் சீரியலில் தீபிகா அப்படிங்கிற கேரக்டரில் பண்ணிட்டு இருந்த சுபாஷினி அப்படிங்கிறவங்க தன்னுடைய ப்ரைவேட் அப்பார்ட்மெண்ட்டில் சூசைட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த விஷயம் தான் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய பேசு பொருளாக போயிட்டுருக்கு. அதுக்கு ஒரு முக்கிய காரணமே தன்னுடைய கணவர் வீடியோ காலில் லைவில் இருக்கும்போதே இந்த விபரீத சம்பவம் நடந்திருக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது சம்மந்தப்பட்ட எல்லார்கிட்டையும் விசாரணையை மும்முரமாக நடத்திட்டு இருக்காங்க. அந்த வகையில் சுபாஷினி வீட்டு வேலை செய்கிற பெண் சொன்ன விஷயங்கள் தான் இன்றைக்கி எல்லாருக்குமே ஆச்சரியத்தை கொடுத்துருக்குது. அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவங்க வீட்டில் வேலை செய்கிற பெண் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சுபாஷினி அம்மா மாதிரி ஒரு பொண்ணை யாராலையுமே பார்க்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு கோபம் வரும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ரொம்பவும் நல்லவங்க. அதாவது யாருமே அட்வான்ஸ் முன்னாடியே கேட்டால் சம்பளத்தில் தரமாட்டாங்க. அதுக்கு நிறைய சொல்லுவாங்க. ஆனால் எப்போ கேட்டாலுமே முன்னாடியே தந்துடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு லீவ் எடுத்தால் கூட இன்னும் 2 நாள் இருந்துட்டு வர வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்து அனுப்புவாங்க. நிறைய ஃபெஸ்டிவலுக்கெலாம் எங்களுக்கு ட்ரெஸ் மட்டும் இல்லாமல் போனஸும் கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப தங்கமானவங்க. அது மட்டும் இல்லாமல் ஐயாவும் அம்மாவும் வீட்டில் இருக்கும்போது அவங்களே தான் சமைப்பாங்க. அவங்க அதிகபட்சம் 2 பேரும் சேர்ந்த மாதிரி வீட்டில் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷினி பற்றின நிறைய விஷயங்களை அவங்க சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி இந்த விஷயம் தான் எல்லாரையுமே கண்கலங்க வச்சுருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஷூட்டிங், ப்ரமோஷன், ஆட் ஷூட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிஸியாக இருந்ததுனாலேயே அவங்களோட கணவர் கூட அதிகபட்சமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதது தான் அவங்க 2 பேருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகி இவ்வளோ பெரிய பிரச்சனையாயிருக்கு. அது மட்டும் கிடையாது, அவங்களுக்கு ரீசெண்டாக மேரேஜ் ஆகி 1 இயர் தான் ஆகுது. இந்த விஷயம் அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் கொடுத்துருக்குற இந்த நிலைமையில் சுபாஷினியோட அந்த சூசைட் சம்மந்தமான விஷயங்களை தான் இன்றைக்கி போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது சம்மந்தப்பட்ட எல்லாரையுமே அவங்க ஒவ்வொருத்தராக விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதில் முக்கியமானவர் தான் அவருடைய கணவரான பிபின். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கமெண்ட்டை மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க.